ஹாய், திஸ் இஸ் அர்ச்சனா ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி லைட். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காசா கிராண்ட் டெவலப் பண்ணியிருக்க காசாமியா தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கமல். ஹாய் மேம். ஓகே, இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷனே பல்லாவரம்னு சொல்கிறீங்க. ஸோ இதோட கனெக்டிவிட்டி அப்புறம் லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் பற்றி சொல்லுங்கள். லொக்கேஷன் அட்வான்ஸ் மீன்ஸ் நியர்பை உங்களுக்கு ஏர்போர்ட் ஜோன் வந்துடும். ஓகே. ப்ளஸ் வந்து உங்களுக்கு நியர்பை பல்லாவரம் ஜங்ஷன், பல்லாவரம் ஸ்டேஷன் இது எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் வந்துடும். ஸோ நீங்கள் இன்கேஸ் அவுட்டர் ரிங் ரோட் நீங்கள் அவுட்டர் ஆஃப் த சிட்டி போகிறீங்கன்னாக்கா அவுட்டர் ரிங் ரோட் கனெக்ட் பண்ணி டுவர்ட்ஸ் செங்கல்பட் டுவர்ட்ஸ் ஹைவே எடுத்திங்கன்னா பெங்களூருக்கு ரீச் பண்ணிக்கலாமா. ஓகே. ஸோ ஏர்போர்ட்லேருந்து நம்ம ப்ராஜெக்ட் ரீச் பண்ண எவ்வளோ டைம் எடுக்கும்? 5 to 10 minutes ட்ராவல் எடுக்கும் மேம். ஓகே. இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ ஏக்கர்ஸில் டெவலப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ யூனிட்ஸ் கொடுக்குறீங்க, யூனிட்ஸோட வேரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள், அதோட சைஸஸ் பற்றி சொல்லுங்கள். ஷூர் மேம். இந்த ப்ராஜெக்ட் வந்து இங்கே 22 ஏக்கர் லேண்ட் பார்சலில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேட்டட் கம்யூனிட்டி பிக்கர் சைஸ்னு போது இதுதான் ஃபஸ்ட்டு இந்த லொக்காலிட்டியில். ப்ளஸ் 15 ஏக்கர் வந்து நம்ம ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்துருக்கோம். ஸோ 22 ஏக்கரில் 15 ஏக்கர் ஓப்பன் ஸ்பேஸ், 7 ஏக்கர் மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ஷன். டோட்டலாக 13 பிளாக் வருது. யூனிட் வைஸ் பார்த்தீங்கன்னா 1314 யூனிட்ஸ் வருது. ஸோ இதில் 1 BHK 2 BHK 3 BHK அண்ட் 4 BHK. ஸோ 3 and then 4 யூனிட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வேரியபிளில் ஆஸ்பிரேஷன், அஃபோர்டபுள், சுப்பீரியர், பினாக்கல்னு உங்களுக்கு 4 வேரியண்ட்டில் பிரிச்சிருப்பாங்க. எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் வேரியபிளில் தான் உங்களுக்கு வரும். இந்த ப்ராஜெக்டில் கொடுத்துருக்க அம்யூனிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ டோட்டலாக 160+ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். க்ளப் ஹவுஸ் மட்டுமே உங்களுக்கு 55+ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ க்ளப் ஹவுஸ் மட்டுமே இங்கே 1.5 ஏக்கர் க்ளப் ஹவுஸ் வந்திருக்கு. ஸோ க்ளப் ஹவுஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா G+4 ஸ்ட்ரக்சர். ஸோ க்ளப் ஹவுஸ்க்குள்ளே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட், ஜிம் அண்ட் தென் பேண்ட்ரி ஹால் வித் பேண்ட்ரியோட வந்துடும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஹால். ப்ளஸ் ஏவி ரூம் 40 சீட்ஸ் கிட்ட உங்களுக்கு அலகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்டோர் கேம்ஸ், டேபிள் கேம்ஸ் அண்ட் தென் ப்ளஸ் ATM, ஸ்பா, பெட் ஸ்பா அண்ட் தென் சலூன் எல்லாமே உள்ளவே வந்துடும் மேம். எதுக்குமே வெளியில் போக வேணாம், எல்லாமே இன்சைடே வந்துடுது. உள்ளவே எல்லாமே வந்துடும். ஸோ வெளியே எங்கேயும் போகிறதுக்கான நெசசிட்டி இருக்காது. ப்ளஸ் வந்து 5 கோர்ட்யார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 5 கோர்ட்யார்டில் சென்டர் ஆஃப் த பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் ஓப்பன் ஸ்பேஸ் தான். ஸோ அந்த 2 ஏக்கருமே பதர் எடுத்து தான் மேம். ஸோ உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளப் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆம்பி தியேட்டர், க்ளப் ஹவுஸ் மேலே உங்களுக்கு ஓப்பன் ஸ்கை சினிமா. ஸோ 160+ அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு சீனியர் சிட்டிசன்லேருந்து சைல்டு வரைக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் மேம். ஓகே. ஸோ அம்யூனிட்டிஸே பயங்கரமாக இருக்குது. அந்த ப்ராஜெக்டோட ஹைலைட் வந்து அம்யூனிட்டிஸ்னே சொல்லலாம். பட் அது இல்லாமல் வேறு என்ன ஹைலைட்ஸ்லாம் இருக்குது? ப்ராஜெக்ட் ஸ்பானிஷ் தீம் எலிவேஷன் மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தென் பேஸ்மெண்ட், கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் 5 ஃப்ளோர் ஸ்ட்ரக்சரில் வரும். லோரைஸ் அப்பார்ட்மெண்ட் அண்ட் தென் உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கனால UDS கான்செப்டில் இதுவும் உங்களுக்கு வேல்யூவில் அதிகமாக தான் வரும். ஸோ பேசிக்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹைலைட்டில் தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்டோட ப்ரைஸ் பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 BHK 2 டாய்லெட் பேசிக் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 61 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம். அபோவ் 4 BHK வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. 4 BHK 170 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே நம்மக்கிட்ட இருக்குது. 170 lakhs ஸ்கொயர் ஃபீட், சாரி 170 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே. ஃபைனலி ஹேண்ட் ஓவர் பற்றி சொல்லுங்கள். ஸோ ஹேண்ட் ஓவர் வந்து 2 ஹேண்ட் ஓவர் கொடுத்துருக்காங்க மேம். ஸ்ப்ரெட் டேட் அண்ட் தென் ஹேண்ட் ஓவர் டேட். ஸ்ப்ரெட் டேட்ன்றது இன்ஜினியரிங் கொடுத்துருக்கிற டேட். அது வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 2027. ஸோ நெக்ஸ்ட் இயரில் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஹேண்ட் ஓவர் டேட் ரெராட் படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2028 மேம், டிசம்பர் 2028 phase 1. ஸோ phase 2 படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 29 வரும், ப்ளஸ் வந்து 30 வரும் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் டேட்.
ஓகே. ஆக்சுவலாக இங்கே புக் பண்ணுற கஸ்டமர் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. பட் எனக்கு இந்த கசாமியால் தான் வேணும், இந்த ரீசனால தான் நான் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அது என்ன ரீசன் சொல்லுங்கள். பேஸ்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீம் தான் மேம். ஸோ மெயினாக தீம்காகவே நிறைய கஸ்டமர்ஸ் புக் பண்ணுவாங்க. அதுவும் சென்டர் ஆஃப் த போடியமில் இருக்கிற தீம்காகவே நிறைய கஸ்டமர் புக் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே எதுக்காக புக் பண்ணணும்னா லொக்கேஷன் வைஸ் இது பெஸ்ட்டு மேம். ஈஸி கனெக்டிவிட்டி. ஸோ நீங்கள் இங்கேருந்து நீங்கள் சிட்டி உள்ளே போகிறதா இருந்தாலும் ஓகே, சிட்டி அவுட்ரு போகிறதா இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு ஈஸியாகவே கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஸோ மெயினாக இந்த 2 விஷயத்துக்காக தான் நிறைய பேர் புக் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ கமல். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, பையர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். ஒரு சூப்பரான ஸ்பானிஷ் தீமில், அதுவும் மெயின் லொக்கேஷனும் பல்லாவரமில் இருக்க இந்த காசாமியா ப்ராஜெக்டை சைட் விசிட் பண்ண ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்டோட மீட் பண்ணுறேன். Until then, this is Archana from Property Light.